Now we are going to discuss for the topic of electromagnetic induction. In the electromagnetic induction, we are discussed so many topics. For today, we are going to discuss for the energy stored in an inductor. Already discussed for the self-inductance of a long solenoid. நம்ம பார்த்துருக்கோமா இப்போ வந்து பார்க்குறோம் எனர்ஜி ஸ்டோர் ஹவு மச் எனர்ஜி ஸ்டோர்டு இன் ஆன் இண்டக்டர். இண்டக்டர்னால் உங்களுக்கு தெரியும், இண்டக்டர்ன்றது ஒரு எலக்ட்ரானிக் காம்பனண்ட். அந்த இண்டக்டரில் ஹவு மச் எனர்ஜி, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம டியூப் லைட்டில் சோக் ஆயில் இருக்குது, அந்த சோக் ஆயிலை வந்து இண்டக்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த இண்டக்டரில் வந்து அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து ஹவு மச் எனர்ஜி ஸ்டோர்டு இன் ஆன் இண்டக்டர். அதே மாதிரி வந்து ஃபஸ்ட் லெசனில் பார்க்கும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்க்கும்போது எனர்ஜி ஸ்டோர்டு இன் ஆன் கெப்பாசிட்டர் அப்படின்னு வந்து பார்த்தோம். கெப்பாசிட்டரில் வந்து ஹவு மச் எனர்ஜி ஸ்டோர்டு, அதே மாதிரி வந்து இண்டக்டரில் வந்து ஹவு மச் எனர்ஜி ஸ்டோர்டு இன் ஆன் இண்டக்டர்னு வந்து பார்க்க போகிறோம். இதுதான் இப்போ உள்ள டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கில் வந்து எனர்ஜினா ஒர்க்கு ரிலேட்டடு. ஒர்க்கு இஸ் ஸ்டோர்டு அஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ ஒர்க்கினுடைய யூனிட்டும் எனர்ஜியுடைய யூனிட்டும் ரெண்டும் வந்து சேமு. அப்போ ஒர்க்கினுடைய யூனிட் வந்து ஜூலு, எனர்ஜியுடைய யூனிட் வந்து ஜூலு. அப்போ வந்து எனர்ஜி ஸ்டோர்டு இன் ஆன் இண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சொல்லும்போது ஒரு செல்ஃப் இண்டக்ஷன் காயினுடைய செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஈஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆஃப் தி செல்ஃப் இண்டக்டன்ஸ். அப்போ எல்ன்றது செல்ஃப் இண்டக்டன்ஸு, டிஐ பை டிடின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட்டு, அதுதான் சொல்கிறோம் டிஐ பை டிடி. அப்போ ஈஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி. இது ஏற்கனவே வந்து நம்ம ஈக்குவேஷனில் வந்து நம்ம இன்டியூஸ்டு ஃபார்முலாவில் வந்து பார்த்துருக்கோம். ஈஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சப்போஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ, அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் தி ஒர்க் டு தி சார்ஜ்னு சொல்கிறோம். அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம், வி இன்ட்டு கியூ அப்படின்னு சொல்கிறோம். டோட்டல் ஒர்க் டிடபிள்யூ ஈக்குவல் டு வி இன்ட்டு டிக்யூன்னு சொல்கிறோம். சரி, கரண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது, ஐ ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி. அப்போ டிக்யூன்றது என்னது, ஐ இன்ட்டு டிடி. dW is equal to V into I into dt. V is the potential difference which is equal to induced EMF. So dW is equal to E into I into dt. Induced EMF is opposed, so minus. So dW is equal to minus of E means what pa? Minus L into di by dt. So minus L into di by dt into I into dt. dt strike out. So minus into minus plus L into dA into I dW. Integrate on both sides. So integration dW is equal to integration of L into I into di. Integration of dx is equal to x. So integration of dW is equal to W. L வந்து constant taken outside, I into dA integration. Limitation 0 to I. So integration of x to the power of n dx is equal to x to the power of n dx. So substitute W is equal to L into I to the power of 1 plus 1 divided by 1 plus 1, 0 to I. So W is equal to 1 by 2 L into I squared 0 to I. Work is stored as potential energy. So U is equal to 1 by 2 L into I squared minus 0 squared. So U is equal to 1 by 2 L I squared. U is equal to, அதாவது எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர் ஈக்குவல் டு 1 by 2 L into I squared சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். அப்போ ஏற்கனவே செல்ஃப் இண்டக்டன்ஸில் நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். L is equal to mu n squared A into L ன்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இப்போ எனர்ஜி டென்சிட்டி UD is equal to U by வால்யூம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எனர்ஜி டென்சிட்டி is equal to எனர்ஜியோட ஃபார்முலா என்னப்பா, 1 by 2 L into I squared by V. So energy density 1 by 2 L means mu 0 n squared A L I squared by volume is equal to A into L, area into length.
AL cancel. UD is equal to 1 by 2 mu 0 n squared I squared. Multiply and divided by mu 0. So UD is equal to 1 by 2 mu 0 squared n squared I squared by mu 0. So B, magnetic field of the solenoid, or the solenoid magnetic field, which is equal to mu 0 n into I. So UD is equal to energy density is equal to 1 by 2 B square by mu 0. So B squared by 2 into mu 0 UD. That's all. The energy density for on inductor. So from this equation, B squared by 2 mu 0. Comparison for the capacitor. Capacitor means your energy density 1 by 2 epsilon 0 E square. This is capacitor. Capacitor energy stored in non-inductor. Okay, that's all.